Hello students, short video number 2. இப்போ இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. cosecant a plus cot a ஓட வேல்யூ வந்து a root b. இப்போ cosecant a எப்படி எழுதிக்கலாம் 1 by sin a. cot a வந்து cos a by sin a. இதோட வேல்யூ தான் a root b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன வரும்னா a square b வேணும். அப்போ இத ஸ்கொயர் பண்ணா தான் கிடைக்கும். இப்போ இங்க வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா a square b அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணனும். இப்போ 1 plus cos a plus b whole square அந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா 1 plus cos square a plus 2 cos a by sin square a. ஓகேவா? இப்போ இங்க என்ன வரும்னா a square minus 1 a square plus 1 இதான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ கீழ இங்க 1 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ காம்பனன்ட் டிவைடண்ட் ரூல் படி எழுதலாமா? இப்போ மேல a square b minus 1 கீழ a square b plus 1. அதே மாதிரி இங்க மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணனும். 1 plus cos square a plus 2 cos a minus sin square a by அதே வேல்யூ 1 plus cos square a plus 2 cos a. இந்த சைடு என்ன பண்ணிருக்கோம் plus 1 பண்ணிருக்கோம். அப்போ இங்க plus sin square a பண்ணனும். ஓகேவா? இப்போ இங்க cos square sin square ரெண்டும் சேர்த்து 1 ஆயிடும். ஆல்ரெடி 1 இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல வந்து 2 plus 2 cos a அப்படினு வரும். இங்க வந்து இந்த sin square அப்படிங்கிறது 1 minus sin square ஆகும். அப்போ 1 minus cos square ஆகும். அப்போ 1 1 கேன்சல் ஆயிடும். cos square சேர்ந்து 2 cos square ஆயிடும். plus 2 cos a ஆயிடும். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பாருங்க cos a. அதை மட்டும் காமனா எடுத்துட்டோம் அப்படினா cos a மட்டும் நான் தனியா எடுத்துன்னு வெச்சுக்கோங்க. இங்க ரிமைனிங் என்ன இருக்கும் 2 cos a plus 2 இருக்கும். கீழே அதே வேல்யூ தான் இருக்கு. இப்போ கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் cos a மட்டும் இருக்கும். ஆன்சர் வந்து cos a.